ஸ்ரீ குபேரன் டிவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடியேன் குருஜி கல்யாணராமையர், குரோம்பேட், சென்னை. வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க. இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனி 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம்.
இந்த பரிகார பலன்களால். இன்னொன்று, எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் உள்ள சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே சனீஸ்வர பகவான்னா கஷ்டத்தை கொடுப்பார்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் உண்டு. சனீஸ்வர பகவான் 7.5 சனி இருக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார். அதாவது ஒரு ராசிக்கு 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் அஷ்டம சனி இருக்கும்போதும் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனி, அர்த்தம்னா பாதி, அஷ்டமத்தில் பாதி இருக்கிறதுல 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கஷ்டத்தை கொடுப்பார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், கண்டக சனி, அதெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பார். இதில் 7.5 சனின்னா கூட அந்த கஷ்டத்தை பிரித்து ஒரு 7.5 வருஷத்தும் கொடுப்பார். ஆனால் இந்த அஷ்டம சனி இருக்குது இல்லையா, இந்த 2.5 வருஷம் அப்போ படாத பாட அவஸ்தைப்படுத்துவார். இந்த 12 ராசிக்காரர்களையும் இந்த அஷ்டம சனி வரும்போது தான் கஷ்டம். கடகராசிக்காரங்க இப்போ தான் முடியுது, படாத அவஸ்தைப்படாங்க. பார்ப்போம், நாங்கள் யோசிக்கிறோம், பார்க்குறோம். கடகராசிக்காரெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இப்போ அஷ்டம சனி வருது. அஷ்டம சனி கொஞ்சம் பொல்லாத சனி தான். அவர் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற டைம். இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா சிக்கல் உண்டு. எப்படி சிக்கல் உண்டு? நம்மளுக்கு கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், எதிரிகளால் பிரச்சனைகள், கடன்களால் பிரச்சனைகள், நோயால் பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனையும் வர்ற நேரம் தான் இது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமான நேரம். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத நஷ்டங்கள், கஷ்டங்கள். லேபருங்க அவ்வளோ சாதகமாக இருப்பாங்கன்னு எடுத்துக்க முடியவே முடியாது. லேபர் சரியில்லைன்னா பிரச்சனைகள் வரும். வீட்டு வேலைக்காரி கூட எவ்வளோ நாள் லீவ் போடுவாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு அது அவஸ்தை. கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒட்டுமொத்தமான கஷ்டங்கள் வர்ற நேரம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. நான் பயப்படுறதுக்காக சொல்லலை, உஷாருக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் வரும்போதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு இன்றைக்கி கஷ்டம் வரப்போகுது, ரைட்டு சார், மழை வருதுன்னா அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக நம்ம போவோம். வெயில் அதிகமாக வெயில் இருக்கா, அது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக போவோம். முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம கஷ்டம் வரும்போது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா பயம் கிடையாது. எது நடந்தாலும் நடக்கட்டும், அது தப்பு. சரி, யோசிச்சுக்கணும். நம்ம அதே சமயத்தில் எல்லாருமே சார் ஹெல்த் செக்கப், மாஸ்டர் செக்கப் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பண்ணிக்கிறாங்க. தப்பாக ரைட்டாங்கிறது கூட அதில் இருக்க என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம உடம்புல என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் இருந்தால் ஓகே, சந்தோஷம். மைனஸ் இருந்தால் நான் சரி பண்ணிக்கணும். கரெக்டாக பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாருமே ஒரு காலத்தில் மாஸ்டர் செக்கப்னால் தெரியாது. இப்போ எல்லாருமே ஒரு ரொட்டீனாக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறாங்க, எல்லா ஏஜ் குரூப்பும். அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம அதே மாதிரி இப்போது இந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட் வருதுங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும், ப்ளஸ் பாயிண்ட்டை கூட ஆக்கிக்கலாம். எல்லா விஷயத்திலும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கலாம். உஷாராக இருக்கிறோம், அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பரிகாரங்கள் இதையும் சேர்த்து பண்ணிக்கும்போது ஈஸியாக இந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்துடலாம். பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. டாக்டர்கிட்ட போனோம்னா நம்மளுக்கு
பயம் வந்துடும், டாக்டர் என்ன சொல்ல போகிறான்னு. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார இந்த கிரிட்டிக்கல் ஹவருக்குள்ளார போய் சேரணும் அப்படின்னு. அதுக்குள்ளார போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் ஹவர் நம்ம அது தெய்வ அனுகிரகம் தான். ப்ளஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க, பயம், இதுதான் ரொம்ப முக்கியம். அதில் அந்த பயம்ங்கிறது வரவே கூடாது. அந்த பயம்னு வந்ததுன்னா என்ன ஆகும்னாக்கா, ஐயோ நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சான்னு பயம் வந்துடுச்சு, என்ன ஆகும், உங்களுக்கு பல்ஸ் ரேட் ஏடாகுடமாகும், சுகர் லெவல் அதிகமாகும், பிபி லெவல் அதிகமாகும். இதுதான் பிரச்சனை பண்ணணும். பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், பகவானே, ஆண்டவனே, கடவுளே, கொஞ்சம் தைரியமாக இருந்தால் அந்த கிரிட்டிக்கல் ஹவரில் கொஞ்சம் சமாளிச்சிடலாம், போயிடலாம், ஜெயிச்சிடலாம். இதுதான். ஆனால் அந்த சமயத்தில் பயப்பட்டால்தான் எல்லாமே இடகுடமாயிடும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கஷ்டம்னு வந்தாச்சு, பயப்படாமல் தெய்வ அனுகிரகம், கஷ்டம்னு வந்தாச்சு, அப்போ தெய்வ அனுகிரகத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் தான் இது ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நேரம்தான் இப்போ சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணணும். ப்ளஸ் பரிகாரம், சனீஸ்வர பகவானோட ப்ளஸ் குலதெய்வ பரிகாரம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குற டைம். குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க தெய்வம், எங்கே போனாலும் கூட காப்பாற்றுறது குலதெய்வம். நம்ம குலவர்த்தி, கோத்திரவர்த்தி, வம்சவர்த்தி, புத்திரவர்த்தி, குடும்பவர்த்திக்கு காரணமானது குலதெய்வம். அப்போ அஷ்டம சனி நேரம் சனீஸ்வர பகவான் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாக்கா இது ஈஸியாக நம்ம சமாளித்து வர்றதோட நம்மளை இருக்கிற மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம். அதான் முக்கியம். அப்படியே மைனஸ் தான் இருந்துடாது எல்லாருமே. இது நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா அலைச்சல், எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டு இதனால் வச்சு ஜெயிச்சிடணும். அதுக்கோசரம் நம்ம பயந்து உட்காந்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ பாஸ்டம் சனி வந்துடுது, இனிமேல் நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது, அப்படிலாம் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தான், சனியை பேர் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை. இது கொஞ்சம் கெடுக்கிற டைம் தான். ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா பிரீத்தி பண்ணிட்டோம்னாக்கா இந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்காம அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். இருந்தாலும் குடும்பத்தில் கல்யாண விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வீடு மனை வாகனங்களுக்கு எதிராக சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன தடங்கள் வரலாம். இந்த டைமில் அஷ்டமி சனின்னா தடங்கள் வரும். அந்த தடங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் பண்ணி சமாளித்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா பரிகாரம் பண்ணிட்டா சரியாப்படும். வேலை தேடுறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் அஷ்டமி சனியால் கிடைக்கலனா கூட தான் பிரார்த்தனை, முயற்சி எல்லாம் இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இந்த டைம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும்னாக்கா, நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான பரிகாரங்களும் உழைப்பும் அதுக்குண்டான நம்ம என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு அது ஜெயிச்சிடலாம். அஷ்டம சனி ஒரேடே ஒருத்தரை படுக்க வச்சிடாது. நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்து 2 வருஷம் கழிச்சு நல்ல டைம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா உழைப்பு வேணும், எக்ஸ்ட்ரா பரிகாரங்கள் வேணும், இதை பண்ணிக்கணும். ரைட்டு. அதனால் ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கலாம். எப்பயுமே சரி, எல்லாம் மைனஸாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் ப்ளஸ் நம்ம ஆக்கிக்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த அஷ்டமி வேலை, எக்ஸ்ட்ரா வேலைகள், எக்ஸ்ட்ரா செலவுகள், கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரிகாரம் தான் இதுக்கு ஒரே ஒரு. ஆனால் நோய் நொடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம்தான். எக்ஸ்ட்ரா மருத்துவ செலவுகள் இருக்குது, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது. அரசியலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான நேரம்தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம்தான். அனாவசியமாக செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்திக்கணும் தான். பெருசாக ஜெயிக்க முடியும்னு இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் தான் ஒன்றும் பரிகாரத்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். கேஷ், ஃபைனான்ஸ், லிக்விடிட்டி இதெல்லாம் கொஞ்சம் சங்கடம் இருக்கிற நேரம்தான். ஜாக்கிரதையாக இருக்கணும். லோன் போட்டோம்னாக்கா
கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான், பரிகாரத்தை பண்ணிக்கணும். ஆனால் இந்த நேரம் என்ன பண்ணும்னா, இந்த பண கஷ்டம் இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கந்து வட்டி அதிகமான வட்டி எல்லாம் போகிறாங்க. இந்த டைமில் அஷ்டம சனியில் போய் அதில் போய் மாட்டிங்கன்னா அதில் விடு வர்றதே கஷ்டம். அதனால் அதில் போய் கூடுமான வரைக்கும் மாட்டாத பார்த்துக்கோங்க. அது அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாகிடும். அஷ்டம சனியில் மாட்டினவங்க தான் நிறைய பேர் பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த டைம் நம்மளுக்கு அஷ்டம சனியில் மைனஸ் பாயிண்ட் நிறைய இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கு நம்மளுடைய பிளானிங், நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய நல்ல பரிகாரங்கள், தெய்வ அனுகிரகங்கள், இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம சாதகம் ஆக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சிம்மராசிக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை. இப்போ கெடுக்கிற டைம் தான். இருந்தாலும் சார் நம்மளுக்கு ஒரு தெய்வம் எவ்வளோதான் கெடுதல் பண்ணணும்னு இருந்தாலும் அவர் குளிர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ஆகிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், பர்சனல் விஷயம். ஒரு இடம் தண்ணி கிடைக்கலன்னு போர் போட்டோம். தண்ணி கிடைச்சா பரவாயில்லன்னு ஒரு தடவை போட்டோம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஒரு தடவை போட்டோம், 2 தடவை போட்டோம், 3 தடவை போட்டோம், 4 தடவை போட்டோம், தண்ணியே கிடைக்கல. சரி, என்னடா வழி நான் தான் பார்த்தேன். நம்ம ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு சிக்கல் வருது, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். உங்களால் நம்ப முடியுமோ என்னமோ தெரியல, 1,10,000 கலச சொம்பு ஜலம் அபிஷேகம் பண்ண நம்ம மடத்தில் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு. நல்லா கவனிங்க, 1,10,000 கலச சொம்பு ஜலம் அபிஷேகம் பண்ண. 2 போரில் தண்ணி கிடச்சிது, அபரிவிதமான தண்ணி. அந்த ஊரே அசந்து போகிற அளவுக்கு தண்ணி கிடச்சிது. எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாருக்கும் ஆச்சரியம். 1 லட்சம் சொம்பு ஊற்றணும் யோசிச்சு பாருங்கள். 1000 நாள் கை எவ்வளோ வலிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் கஷ்டம். அதனால் யோசிக்காமல் நல்ல பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரம்னா நான் எப்பயுமே சிம்பிள் பரிகாரம். வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த 2 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் மட்டும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் சனிக்கிழமையில் நவகிரக சுத்திர பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த சிம்மராசிக்காரங்க எல்லாருமே அஷ்டம சனி வந்ததும் உடனே ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நவகிரகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நவகிரகம் பண்ணும்போது எல்லா தெய்வங்களும் ஆகுதிகள் கொடுப்போம். எல்லா தெய்வங்களும் மல்டிவிட்டமின் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இந்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தை கடந்துடலாம். அடுத்து வரும்போது 9ஆம் இடம் 10ஆம் இடம்னு நல்ல பலனை கொடுக்க போகிறார். 11ஆம் இடம் நல்ல பலனை கொடுக்க போகிறார். அடுத்து 7.5 வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் அடிபட்டுறக்கூடாது இல்லையா நம்ம. அதனால் சார் ஒரு ரொம்ப லெவலில் குறைஞ்சிட்டா ஏந்திருக்கிறது கஷ்டம். ஹெல்த்து ஓரளவுக்கு ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஓரளவுன்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். ஜாக்கிரதையாக இருக்கிறதுல முக்கியமான விஷயமே நம்ம சொல்கிற இந்த செலவில்லாத பரிகாரங்கள் தான். அதே சமயத்தில் செலவில்லாத பரிகாரம் இந்த 2-3 சேர்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஏழைகளுக்கு, ட்ரவுண்டடன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அன்னதானம், இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அஷ்டம சனியை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனீஸ்வர பகவான் எல்லாரையும் அப்படியே ஒரேடியாக கெடுத்துருவான்னு அர்த்தம் கிடையாது. அவர் சனீஸ்வர பகவான் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அவரால் பல கோடி, பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க. சனீஸ்வர பகவான் கொடுத்தாருன்னா அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் பின்னாடி வரப்போகுது உங்களுக்கு நேரம். இப்போதைக்கு ஜாகிரதையாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.